கூட பிறந்த அண்ணன் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நமக்கு அண்ணன் இருந்தால் இதெல்லாம் சீர்லாம் பண்ணுவாரேன்னு நிறைய தங்கச்சிங்க வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு இது வந்து இல்லாமல் அண்ணன் வந்து பண்ணியிருக்காரு. இதுவே வந்து எல்லா தங்கச்சிங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். அந்த அண்ணன் சீர்திட்டு எப்படி சொல்கிறதுன்னா, ஒவ்வொரு அண்ணனும் ஒரு தங்கச்சிக்கு கொடுக்க வேண்டிய சீர் வந்து அவர் கூட பிறக்காமலே அந்த சீர் வரிசைகளை கொடுக்கறதுக்கு அண்ணன் வந்து மனசார ரெடி ஆகிட்டார். இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு மகளிருக்குமே கூட ஒரு அண்ணன் பிறக்கலைன்ற விஷயம் வந்து வருத்தமாக இல்லாமல் இருக்கும் இந்த ஒரு திட்டம் வந்ததுனால. எப்பவுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 4 தங்க கிராம் தாலி கொடுக்குற திட்டம் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அண்ணன் இன்னொரு படியை மேலே கொண்டு போயிட்டு தங்கத்தோட சேர்த்து புடவையும் கொடுக்குறாரு. அது இன்னும் வந்து எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு முதல்வர் கிடைக்கிறதுக்கு தமிழக மகளிர் வந்து எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்கள தான் இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தையும் அறிவிச்சிருக்காரு. ஆமா சார், இதுவுமே ஒரு எப்படி சொல்ல, அந்த தாய்மாமன் தங்க திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு சகோதரிக்கு ஒரு அண்ணன் இல்லைன்னு வருத்தம் இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து அவங்க பிறக்க போற குழந்தைகளுக்கும் நம்ம கூட ஒரு அண்ணன் பிறக்கலன்னு அந்த வருத்தம் இருந்துச்சு. இப்போ அதையுமே அவர் முறியடிக்கிற விஷயத்துல வந்து நான் இருக்கிறேன் தாய்மாமனா, படிக்கும் போதும் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கும் அவர் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிறந்த உடனே கூட நான் மாமனா வந்து அவங்களுக்கு தங்க மோதிரம் கொடுத்து ஒரு மாமா இருக்கிறேன்னு நான் அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குறேன்னு அவர் முன்னாடி வந்தது வந்து எங்கள் மாதிரியான மகளிருக்கும் சரி ஒரு சகோதரிக்கும் சரி ரொம்ப சந்தோஷக்கூடிய விஷயமா இருக்கு சார். இது இப்போ நீங்க ஒரு மீனவ பெண்ன்றதால கேட்குறேன். இப்போ வந்து 6000 ரூபாய் இந்த உதவித்தொகை வந்து 7000 ரூபாய் உயர்த்தி இருக்காங்க மீனவருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இதை பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்கலாமா இல்லை 200 ரூபாய் கொடுக்கலாமான்னு கடந்த ஆட்சி பண்ணவங்கெல்லாம் வந்து யோசிச்சு தான் பண்ணாங்க. ஆனால் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா யோசிக்கவே இல்லை. வந்த அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா விவசாயியை பற்றி பேசியிருக்கிறாங்க, பழங்குடி மக்களை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் மீனவரை பற்றி பேசின ஒரே தலைவர் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் விஜய் தலைவர் தான். அவர் மட்டும்தான் வந்து மீனவரை பற்றி முன்னாடி எடுத்துன்னு வந்து பேசினார். மற்ற எந்த ஆட்சியிலுமே பார்த்து மீனவரை பற்றி பேசின மாதிரி நாங்களாம் வந்து கேள்விப்பட்டதும் கிடையாது. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தடைக்கால காசாக இருந்தது வந்து 8000 ரூபாய் இருந்த காசு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 20000 ரூபாவாக மாற்றிருக்கிறார். ஒவ்வொரு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தருக்குமே இது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு 100 ரூபாய் கிடைக்கிறதே எங்களுக்குலாம் வந்து போயிட்டு வர நேரத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம். நேரத்தில் அரசாங்கமே எங்களுக்காக வந்து இவ்வளோ முன்னாடி வந்து எடுத்து வந்து இந்த நிதி உதவியெல்லாம் கொடுக்குறத வச்சு ஒட்டுமொத்த மீனவ சமுதாயமே ரொம்ப பெருமை தான் சார் படுறோம் நாங்கள். ஓகே சார்.